Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 46:10. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் அனுபவம் ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமைதியாய் அமர்ந்திருப்பது உங்களுடைய விசுவாசத்தை காண்பிக்கிறது. அவரை நம்பி உங்களுடைய பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு ஸ்தோத்திரத்தோடு இளைப்பாறுவது நீங்கள் அவரை எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணும்போது பரலோகத்திலிருந்து வருகிற நதி போல தேவ பிரசன்னம் உங்களுடைய இருதயத்தில் இறங்கி அதை நிரப்பி பூரிப்பாக்கிவிடும். வாசித்த வேத வசனங்களை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வாருங்கள். அதை ஆராய்ந்து பார்த்து தியானியுங்கள், சிந்தனை செய்யுங்கள். வாசித்த வேத பகுதியில் உள்ள சத்தியங்களை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துபவராக நடந்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடி ஜெபியுங்கள். அதன் மூலமாக தேவ பிரசன்னத்தை மட்டுமல்லாமல் இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். கானானை ஜெயிக்கவும் அதனை சுதந்தரிக்கவும் கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்ட போது யோசுவா தேவ பிரசன்னத்தை நாடி ஜெபித்தார். ஆகவேதான் கர்த்தர், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி முதலாவது தமது பிரசன்னத்தினை வாக்களித்தார். பின்பு யோசுவாவிடம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று சொன்னார். நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்கள், படிப்பீர்கள், மனப்பாடமும் செய்வீர்கள். ஆனால் வேதத்தை தியானிக்கிறீர்களா என்பதே மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. தியானிக்கும் போதுதான் தேவனுடைய வல்லமை உங்களுடைய ஆத்துமாவை பலப்படுத்தும். வெறுமனே வாசிப்பது பிரயோஜனமாயிராது. தியானிப்பதே உங்களுக்குள் வசனத்தின் வல்லமை கிரியை செய்ய வழிவகுக்கும். தியானிப்பது என்றால் என்ன? ஆடு, மாடு, ஒட்டகம், ஒட்டகச்சிவிங்கி போன்றவைகளுக்கு ஒரு விசேஷ சுபாவம் உண்டு. அவைகள் அமைதியான ஒரு இடம் தேடி அமர்ந்த பின்பு தாங்கள் அதுவரை மேய்ந்திருந்த உணவை அசை போட்டு ருசிக்க ஆரம்பிக்கும். மேய்ந்ததை அசை போடும் அந்த சுபாவமே கிறிஸ்தவ மார்க்கத்தில் தியானத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. தாவீது ஒரு தியான புருஷன். ஆகவே அவர் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியதுடன் தானே அந்த பாக்கியமான அனுபவத்திற்குள் கடந்து வந்தார். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, வாசித்த வேத பகுதியை நினைவுக்கு கொண்டு வந்து அதை சிந்தனை செய்து அதில் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன என்பதையும், எச்சரிக்கை என்ன என்பதையும், ஆசீர்வாதம் என்ன என்பதையும் தியானியுங்கள். அந்த வசனங்களின் ஆழங்களை ருசி பார்த்து அதை அனுபவமாக்கிக் கொள்ளுவதே தியானத்தின் முதலும் முக்கியமானதுமான பலனாகும். மனித வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அனுபவம் மிகவும் அவசியம். நம் அருமை ஆண்டவரும் கூட உங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறவர் அல்லவா? அவசரமான இந்த உலகத்தில் அமர்ந்திருக்க மனுஷன் விரும்புவதில்லை.
எல்லா பாரங்களையும் தன்னுடைய தலையில் தூக்கி போட்டுக்கொண்டு கவலைகளை சுமக்கிறான். புதிதாக ஊழியத்திற்கு வந்த ஒருவர் தான் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் விவரித்து கொண்டு வந்தார். இந்த வாரம் நான் 5 பிரசங்கங்களை ஆயத்தம் பண்ண வேண்டும், 3 திருமணங்களை நடத்தி கொடுக்க வேண்டும், அங்கே தேவ செய்தி கொடுக்க வேண்டும், இங்கே பிறந்த நாள் விழாவில் பிரசங்கிக்க வேண்டும், நிறைய வியாதியஸ்தரை சந்திக்க வேண்டும், மேலிடத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற பல முகாம்களில் பிரசங்கிக்க வேண்டும் என்றெல்லாம் வரிசையாக சொல்லிக்கொண்டே போனார். அங்கே இருந்த ஒருவர் அவரை பார்த்து, ஐயா, நீங்கள் இவ்வளவு கூட்டங்களில் பேசிக்கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவதை கேட்க உங்களுக்கு நேரம் இருக்காதே என்று கேட்டார். இது அந்த இளம் ஊழியரை நோக்கி கேட்ட கேள்வி அல்ல, நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கப்படுகிற கேள்வியும் இதுதான். நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள்? இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் இரவும் பகலும் இடைவிடாமல் ஊழியம் செய்தார். என்றாலும் கூட அவ்வப்போது ஜனங்கள் மத்தியிலிருந்து வேறுபட்டு பிதாவோடு கூட தனியே உறவாடுவதற்காக நேரங்களை அவர் வைத்திருந்தார். பிதாவை சந்திக்க தனியாக மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தனித்து ஜெபிக்கிற அந்த பழக்கமானது அவருடைய உள்ளான மனுஷனில் வல்லமையையும் பலனையும் புத்துணர்ச்சியையும் வேகத்தையும் தந்தது. வனாந்தரத்துக்கு சென்று பிதாவின் சமூகத்தில் அமர்ந்திருந்தார். கெத்செமனே தோட்டத்திற்கு சென்று ஊக்கமாக ஜெபித்தார். அன்றைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க நேரமில்லாதிருந்த மார்த்தாளை பார்த்து இயேசு, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். காலையில் எழுந்ததும் கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்று அமர்ந்து விடுங்கள். வாழ்க்கையில் காணப்படும் எல்லா குழப்பங்கள், ஏமாற்றங்கள், கண்ணீர், உபத்திரவங்கள் மத்தியிலும் அமைதியாக அமர்ந்திருக்கும்படி ஆண்டவர் நம்மிடம் கூறுகிறார். எல்லாமும் ஆண்டவரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை அறிந்து நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே கண்களை மூடி தேவனுடைய மகத்துவத்தை அனுபவித்து மகிழுங்கள். அவர் மெய்யாகவே மகத்துவமும் வல்லமையும் உள்ளவர். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என் வாழ்க்கையை முற்றிலுமாக உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்படைக்கிறேன். எனக்காக நீர் யாவற்றையும் செய்து முடிப்பதாக வாக்கு கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் வாழ்வில் நீர் அதிசயங்களை செய்வீர் என்று விசுவாசித்து உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன். என் இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அருளிச் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய சமூகத்தில் நான் அமைதலோடு காத்திருந்து எனக்கு அற்புதங்களை செய்து ஆசீர்வாதங்களை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.